மல்லி தான் அண்ணனை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி தெரியாம சுத்திட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா ராஜி, ரஞ்சிதா 2 பேரும் மல்லிய தேடி ஹாஸ்பிட்டல் வராங்க. வந்த உடனே, "என்ன மல்லி, உங்க அண்ணன் உயிர காப்பாத்த முடியலையா? உங்க அண்ணனுக்கு இப்போ சர்ஜரி பண்ணியாகணும். அதுக்கு உனக்கு இப்போ ரூ. 5,00,000 பணம் தேவைப்படுது. இங்க பாரு மல்லி, உனக்கு வேற வழியே இல்ல. உனக்கு இப்போ பணம் இருந்தா மட்டும் தான் உன் அண்ணன் உயிர காப்பாத்த முடியும். அதுக்காக நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். அத நீ பண்ணிட்டனா, கண்டிப்பா உனக்கு நான் பணம் தரேன். நீ உங்க அண்ணன் உயிர காப்பாத்திடலாம். எப்படி வசதி? பண்றியா?" மல்லி அண்ணி உடனே, "இங்க பாருங்கம்மா, அவங்க அண்ணன் உயிர காப்பாத்துறதுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவா. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா மல்லி பண்ணுவாம்மா. ஒண்ணும் இல்ல. இந்த பத்திரத்துல மட்டும் மல்லி ஒரே ஒரு கையெழுத்து போட்டா போதும். நான் ரெடியா இருக்கு பணம். பணத்த உடனே குடுத்துருவேன். நீ போய் பணத்த உடனே கட்டி, உங்க அண்ணனுக்கு ஆப்பரேஷன பண்ணிடலாம். எப்படி மல்லி வசதி?" அப்படின்னு கேட்ட உடனே மல்லி, சரிங்க குடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா மல்லியோட அண்ணி ஒடனே, "அது என்ன பத்திரம்மா?" அப்படின்னு கேட்க, "இதுவா? இது ஒண்ணும் முக்கியமான பத்திரம்லாம் இல்ல. மல்லிக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எங்க வீட்டுக்கும் மல்லிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அதாவது மனப்பூர்வமா மல்லி விஜய டிவோர்ஸ் பண்ண போறா அப்படின்னு இதுல நாங்க எழுதியிருக்கோம். இதுல மல்லி கையெழுத்த போட்டுட்டு பணத்த வாங்கி, இந்த பணத்த கொண்டு போய் கட்டி அவங்க அண்ணன் உயிர காப்பாத்திக்கலாம்." அப்படின்னு சொன்ன உடனே மல்லி அண்ணி செம கோவப்படுறாங்க. "அடச்சே! நீங்கலாம் ஒரு பொம்பளையா? இப்படி நாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம். இந்த நேரத்துல போய் பணத்த குடுக்காம, பணத்த வச்சு நீங்க இப்படி அவள பிளாக்மெயில் பண்றீங்களே! நீங்கலாம் என்ன மனுஷ ஜென்மங்க? மல்லி இப்ப தான் புரியுது. எவ்வளோ ஒரு கொடூரமான இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு. ச்சே! உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லையா?" அப்படின்னு மல்லி அண்ணி பயங்கரமா கோவப்படுறாங்க. ஆனா மல்லி, "அண்ணி கோவப்பட வேணாம் அண்ணி. இது நம்ம கோவப்படுறதுக்கான நேரமும் இல்ல, இடமும் இல்ல. இப்ப நம்ம அண்ணன் உயிர காப்பாத்தியே ஆகணும். எனக்கு இத விட்டா வேற வழியும் தெர்ல. குடுங்க மேடம். நான் கையெழுத்து போடுறேன்." அப்படின்னு சொல்ல, மல்லியோட அண்ணி உடனே, "மல்லி, என்ன நீ லூசா நீ? எதுக்கு அப்படி கையெழுத்து போட போற? அதெல்லாம் கையெழுத்துலாம் போட வேணாம். கையெழுத்து போட்டனா, உனக்கும் அந்த வீட்டுக்கும் ஒண்ணுமே இல்லன்னு ஆயிடும். உன்னால வெண்பா விட்டு இருக்க முடியாது. விஜய விட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது, நீ இத பண்ணாத மல்லி. பணத்துக்கு நாம வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம் மல்லி. ப்ளீஸ் மல்லி." அப்படின்னு அவங்க அண்ணி சொல்றாங்க. ஆனா மல்லி கேட்கவே இல்ல. கரெக்ட்டா வெண்பா அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. ஆனா மல்லி அந்த ஃபோனையும் எடுக்கல. எடுக்காம இங்க மல்லி அந்த பத்திரத்துல கையெழுத்து போட போறாங்க. கரெக்ட்டா கையெழுத்து போடும்போது, இங்க "மல்லி நிப்பாட்றி! என்ன புள்ள பண்ற?" அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம அன்னபூர்ணி. அன்னபூர்ணி வராங்க. "என்ன மல்லி பண்ற?" "பெரியம்மா, அண்ணனுக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோம் பெரியம்மா. அவருக்கு இப்போ சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ரூ. 5,00,000 பணம் தேவைப்படுது. எனக்கு எங்கே போடுறதுன்னு தெரியல பெரியம்மா. அதான் இவங்க பணம் தரேன்னு சொன்னாங்க. அதுக்காக உன் வாழ்க்கைய நீ தியாகம் பண்ணுவியா? இங்க பாருடி, உன் அண்ணன் ஒரு வேளை நல்லபடியா ஆப்ரேஷன் பண்ணி கண் முழிச்சு வந்தானா, யார் கேட்டு மல்லி நீ இப்படி பண்ணுன அப்படின்னு அவன் பயங்கரமா கோவப்படுவான். அவனுக்கு அவன விட நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் அவன் ரொம்பவே குறிக்கோளா இருக்கான். அப்படி இருக்கும்போது, உன் வாழ்க்கை இழந்து நீ அவனுக்கு வாழ்க்கை குடுக்க போறியா? சொல்லு மல்லி. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ கையெழுத்து போட வேணாம்." "என்ன பெரியம்மா சொல்றீங்க? கையெழுத்து போடலன்னா, பணத்துக்கு நான் எங்க பெரியம்மா போவேன்? எனக்கு யார் இருக்கா? அவ்வளோ பெரிய பணத்த குடுக்கறதுக்கு?" "இல்ல பெரியம்மா, நான் கண்டிப்பா கையெழுத்து போட்டு தான் தீருவேன். எனக்கு அப்பதான் பணம் கிடைக்கும். அந்த பணத்த வச்சு தான் நான் என் அண்ணன் உயிர காப்பாத்த முடியும்." "என்ன மல்லி சொல்ற? உன் பெரியம்மா நான் இருக்கும்போது உனக்கு ஏன் என்கிட்ட பணத்த கேட்கணும்னு ஒரு எண்ணம் உனக்கு வரல?" "இல்ல பெரியம்மா, அது வந்து மல்லி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் நம்ப பேங்க்ல வச்சிருந்த பணம், அப்புறம் நான் எனக்குன்னு வச்சிருந்த பணம், அது போக என் நகைன்னு எல்லாத்தையும் அடகு வச்சு பணத்த ரெடி பண்ணிட்டேன். இந்தா மல்லி பணம். இந்த பணத்த கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கட்டிட்டு, உங்க அண்ணனுக்கு உடனே ஆப்பரேஷன் பண்ற வழிய பாரு புள்ள. போ புள்ள." அப்படின்னு அன்னபூர்ணி சொன்ன உடனே, இங்க மல்லி டக்குனு அந்த பத்திரத்த தூக்கி எறிஞ்சிட்டு, நேரா ஓடி போய் அன்னபூர்ணிய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கட்டி பிடிச்சு, "ரொம்ப தேங்க்ஸ் பெரியம்மா" அப்படின்னு சொல்ல, "என்ன மல்லி, அம்மாகிட்ட போய் தேங்க்ஸ்லாம் சொல்ற? லூசா புள்ள நீனு? நான் உன்ட்ட பல வாட்டி சொல்லியிருக்கேன். உனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா, நீ தயக்கப்படாம எப்போ வேணாலும் நீ வந்து என்கிட்ட கேளுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நீ ஏன் புள்ள இப்படி தயக்கப்படுற? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தனா, பணத்த நான் உடனே ரெடி பண்ணியிருப்பேன். அத விட்டுட்டு நீயாவே இப்படி ஒரு அவசரப்பட்டு முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறியே புள்ள. ஏன் புள்ள இப்படி பண்ண பார்த்த? சரி போ புள்ள. இந்த பணத்த கொண்டு போய் ரிசப்ஷன்ல கட்டு போ." அப்படின்னு சொல்ல, இங்க ராஜேஸ்வரி, ரஞ்சிதா 2 பேருக்கும் செம்ம அதிர்ச்சியா இருக்கு. அன்னபூர்ணி வந்து, "ச்சீ! நீலாம் ஒரு பொம்பளைங்களா ராஜி? அவ இவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருக்கா. இந்த நேரத்துல உங்களால காசு குடுத்து உதவி பண்ண முடியலனாலும் பரவால்ல. ஆனா, இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி, அவ வாழ்க்கைய கெடுக்க நினைக்கிறியே! நீலாம் என்னம்மா பொம்பள?" அப்படின்னு அன்னபூர்ணி நம்ப ராஜிய பார்த்து காரி துப்புறாங்க. துப்பிட்டு அங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ராஜி, ரஞ்சிதா 2 பேரும் அசிங்கப்பட்டு ஒரு வழி இல்லாம வீட்டுக்கும் கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு போன உடனே விஜய் இங்க நம்ப இவங்க வெண்பா இருக்காங்க இல்லையா? அவங்க தான் கால் பண்ணி அண்ணன் சொல்லியிருப்பாங்க. இங்க மல்லி வந்தோனே, "மல்லிமா, மல்லிமா பரவாயில்லையா இப்போ? பணம் கிடைச்சிச்சா உங்களுக்கு?"
கிடச்சிச்சு வெண்பா. நான் தான் மல்லிமா. நீடா பிக் பாட்டி கால் பண்ணி இது மாதிரி மல்லிமாவுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னேன். பிக் பாட்டி நான் உடனே பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. நல்ல வேளை மல்லிமா, பிக் பாட்டி வந்து உங்களை காப்பாற்றிட்டாங்க. வெண்பா என்ன சொல்கிற? நீ தான் கால் பண்ணியா பெரியம்மாவுக்கு? ஆமாம் மல்லிமா. எனக்கு வேறு என்ன பண்ணுன்னு தெரில மல்லிமா. டாடா கால் பண்ணேன், டாடா ஃபோன் எடுக்கலை. அதான் வேறு வழி இல்லாமல் பிக் பாட்டிக்கு நானே கால் பண்ணிட்டேன் மல்லிமா. ரொம்ப நன்றி வெண்பா. என்ன மல்லிமா எனக்கு போய் நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மல்லி கிளம்பி போகிறாங்க. மாடிக்கு போகும்போது விஜய் பார்த்துறாரு. மல்லி, உங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, பரவாயில்லையா இப்போது? பணம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேங்க. பரவாயில்ல மல்லி, எப்படியோ ரெடி பண்ணிட்டேன். எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருந்தா நான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன் மல்லி. பணம் கடன் வாங்கினியா இல்லை என்ன பண்ண? சொல்லு மல்லி, நான் வேணா பணம் தரேன். கடன் வாங்கியிருந்தேன்னா அந்த பணத்தை கொண்டு போய் முதல்ல கொடுத்துரு மல்லி. இல்லை விஜய், பரவாயில்ல. நான் என் மனசில் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது எல்லாமே இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இல்லை, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் நான் உங்களுக்கு மனைவியா, வெண்பாவுக்கு அம்மாவாக தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் சொன்னது ஒரு வார்த்தை தான் நான் யார், இந்த வீட்டில் எனக்குன்னு என்ன இடம் இருக்குது அப்படிங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல விஜய், எனக்கு பணம்லாம் தேவையில்ல. என்ன மாதிரி சொல்கிற? புரியல எனக்கு. இல்லை விஜய், திரும்பவும் வெண்பாவுடைய கஸ்டடி விஷயம் இப்போது திரும்பவும் கோர்ட்டுக்கு போயிருக்கு. அதனால கஸ்டடி ஆஃபீஸ் வந்து செக் பண்ணும்போது வெண்பாவுக்கு அம்மாவா உங்களுக்கு மனைவியா ஒருத்தவங்க இங்கே தேவை. அந்த ஒருத்தவங்கள தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்களே தவிர மற்றபடி நீங்கள் உங்களுடைய மனைவியாவோ வெண்பாவோட அம்மாவோ என்ன முழுசாக பார்க்கல. ஆனால் நான் தான் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணி என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் விஜய், நான் யார் என்னன்னு சொல்லிட்டு. அதனால் இனிமேல் என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. எனக்குன்னு என்ன இடம் இருக்கும் அந்த வீட்டில், அந்த இடத்துல கரெக்டாக நான் இருப்பேன். அதனால் எனக்கு உங்கள் பணம்லாம் தேவையில்லை விஜய். பரவாயில்ல, நான் வெண்பாவுக்காக மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கேன். வெண்பாவோட கஸ்டடி விஷயம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் விஜய். நான் யாருங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மரமண்டைக்கு இப்போது நல்லாவே உரைச்சிடுச்சு அப்படின்னு மல்லி போகிறாங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியல. மல்லி ஏன் இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. கரெக்டாக வெண்பா அப்போ தான் வராங்க. என்ன டாடா, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? மல்லியம்மா பேசுகிறத நானும் கேட்டேன். மல்லியம்மா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு டாடா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் மல்லியம்மாவை எப்போதுமே முழுசாக புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. எப்போ பார்த்தாலும் உங்கள் அக்கா பேச்சை கேட்டு கேட்டு மல்லியம்மா மேலே தேவையில்லாமல் கோவம் தான் பட்டீங்க. அப்படி இருக்கும்போது மல்லியம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு? மல்லியம்மா உங்களை மனசார விரும்புகிறாங்க டாடா. ஆனால் நீங்கள் மல்லியம்மாவை சுத்தமாக புரிஞ்சிக்கவே இல்லை. மல்லியம்மா மனசை நீங்கள் நோகடிச்சிருக்கீங்களே தவிர மற்றபடி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டே இல்லை. அதான் மல்லியம்மா இப்போது ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்களாம். இந்த வீட்டில் நாம் ஒரு வேலைக்காரி தான். சரி, வந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா நாம் கிளம்பிடணும் அப்படின்னு மல்லியம்மா முடிவு பண்ணிட்டாங்களாம். பிக் பாட்டி இப்போ வந்து என்கிட்ட சொன்னாங்க. இங்கே பாருங்க டாடா, நல்லா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஒருவேளை மல்லியம்மா இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு கிளம்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், சத்தியமாக டாடா நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். மல்லியம்மா கூடவே கிளம்பி போயிடுவேன். அவங்க இங்கே இருந்தால் மட்டும்தான் நான் இங்கே இருப்பேன். அப்படி மல்லியம்மா என்னை கூப்பிட்டு போகலன்னு வச்சுங்களேன், நான் எங்கே போவேன்னு தெரியாது. நானும் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ரூம்குள்ளே போயிடுறாங்க. விஜய்க்கு செருப்பா அடித்த மாதிரி இருக்க வெண்பா பேசின ஒவ்வொரு வார்த்தையும். நாம தான் மல்லி ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ, மல்லியை நம்ம ரொம்பவுமே அசிங்கப்படுத்திட்டோமோ, அதனால தான் மல்லி இப்படிலாம் பேசிட்டு போகிறாளோ அப்படின்னு இங்கே குற்றம் உணர்ச்சியில் விஜய் என்ன பண்ணன்னு தெரியாமல் அப்படியே நிற்கிறாரு.